திடீர்னு அவனுக்கு பாசம் பொங்கி வந்துரும். உனக்கு தெரியாதா? இல்லையேடி, இவன் முகமே சரியில்லையே. இல்ல சம்மு, சாப்பிட்டியா? பாத்தியா, அதான் இவன் மூஞ்சி கிறங்கி போய் கிடக்கு. இல்ல வால வந்து உட்காரு. கேட்டி நீ வா உட்காருங்க, சாப்பிடலாம். வால வந்து உட்காரு. உட்காரு. சாப்பிடல. சாப்பிடு. பொண்ணு மாதிரியே தான் உன் தங்கச்சியும். ஏல, உங்க 2 பேருக்கும் பட்டினி கிடக்குறதுன்னா ரொம்ப பிடிக்குமோ? என்னத்த சொல்ல, ஏன் எப்படி இருக்கீங்க? சாப்பிடு. என்னல அத்த, எசக்கி இங்கே இருக்கட்டும் அத்த. அங்க வரான்டா. என்னல சொல்லுத? நெசமாவா சொல்லுத? சந்தோஷமா தான் சொல்லுதேன். அவளும் மாவதானே. அவளை இங்க எத்தனை நாள் வச்சுக்கிடணுமோ வச்சுக்க. அவளை சீராட்டு பாராட்டு, உன் கையாலே சோறு விட்டு விடு. அவ இங்கே இருக்கட்டும் அத்த. கேட்டி கேட்டி பரணி, இவன் நெசமாவா சொல்லுதா? ஆமாமா, அவன் வாயாலே சொல்றாங்க. ஐயோ முருகா, நான் கும்பிடுறதெல்லாம் வீணா போகல. அந்த சாமி தான் இவன் மனச மாத்தி இருக்கு. கேட்டி பரணி, என்னடி இது? என்ன ஆச்சு இவனுக்கு? ஐயோ, இவன் ஓவர் எமோஷன் ஆகி உளறிடுவான் போல இருக்கே. என்னடி இவன்? எங்களை ஆசீர்வாதம் பண்ணி நாளா சொல்லமா, ஆசீர்வாதம் பண்ணுமா. ஐயோ, என் தங்க பிள்ளைங்களா, 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க, தீர்க்காயுசா இருப்பீங்க. நல்லா இருங்கல, நல்லா இருங்க. என்ன டி? ஒரு முத்தம் கொடுக்கட்டா? சரி டி. நான் போயிட்டு வரேமா. போயிட்டு வா. பாய். சரி. ஒண்ணு பண்ணுவோம், நாளைக்கு விடிஞ்சோன்னு அத்தைய மதுரை ஆஸ்பத்திரி கொண்டு போய் பார்ப்போம். அங்கேயும் சரிப்பட்டு வரலனா மெட்ராஸ்ல தான் அம்புட்டு பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் இருக்கலாம், அங்கெல்லாம் ஒன்னொன்னா போய் பார்ப்போம். அங்கேயும் முடியல டெல்லிக்கு போவோம். நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆன்காலஜி டாக்டர்லயே பெஸ்ட் மணி சிங் டாக்டர் தான். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அவர் காப்பாத்திருக்காரு. இல்லை, அவர்தான் இருக்காருல, அவர்கிட்ட போவோம்ல. அவர் எந்த ஊர்ல இருக்காரு? அவர் மதுரைக்காரர் தான், ஆனாலும் வாரம் முழுக்க நிறைய ஹாஸ்பிட்டல்ல விசிட்டிங் டாக்டரா இருக்காரு. சரி, எங்க இருந்தா என்னல, அவர் எங்க இருந்தாலும் நம்ம கூட்டு போவோம்ல அத்தைய. இல்லடா, நான் அவரோட ஷெட்யூல்லாம் பார்த்துட்டேன். அவர் இப்போ பெங்களூர்ல இருக்காரு, அடுத்து ஹைதராபாத், சென்னை, மும்பைன்னு இப்படி சுத்திக்கிட்டே இருப்பாரு. இல்லை, அவர் எந்த ஊர்ல இருந்தா நமக்கு என்னல, நம்ம அந்த ஊருக்கு அவர் தேடி போவோம்ல, அத்தையை கூட்டு அத்தையை போய் காட்டுவோம்ல.
அம்மா இப்போ அலையிற நிலையில இல்லடா. ஏதோ மன வைராகியத்துல தான் நடமாட்டிட்டு இருக்காங்க. மணிசிங் டாக்டர் அடுத்த வாரம் தூத்துக்குடி ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அப்பா அவர்கிட்ட அம்மாவை கூட்டிட்டு போலாம். என்ன சொல்றாருன்னு பாப்போம். இல்லையே, அது வரைக்கும் அத்தைக்கு எதுவும் ஆயிடாதுல? இல்ல, கிரேஸ் தெரசா டாக்டர் அவங்களுக்கு கொடுத்த மருந்து மாத்திரை எல்லாம் சரியானது தாண்டா. நானே கொடுத்திருந்தாலும் அதே மாத்திரை தான் கொடுத்திருப்பேன். இப்போதைக்கு அம்மாவுக்கு உடனடி ஆபத்தெல்லாம் எதுவுமே இல்ல. மணிசிங் வர வரைக்கும் நாம வெயிட் பண்ணி அவர்கிட்ட கூட்டிட்டு போலாம்டா. அதுதான் நம்ம பண்ணக்கூடிய நல்ல விஷயமே. இல்லை, அங்க போனா அவரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கெடுபிடி பண்ண போதானுங்களா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயம் செய்யணும். என்ன விஷயம் சொல்லல? அம்மாவுக்கு இப்போதைய ஆசையெல்லாம் இசைக்கு மேலதான். அவ நல்லபடியா சந்தோஷமா புள்ளைய பெத்துக்கணும். அந்த புள்ளைய அவ கையில எடுத்து கொஞ்சணும். இல்லையே, அது வரைக்கும் அத்தைக்கு எதுவும் ஆயிடாதுல? கண்டிப்பா எதுவும் ஆகாது. நிச்சயமா நான் அவங்கள சாக விட மாட்டேன். என்ன நம்பு. இப்போதைக்கு நமக்கு அம்மாவோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம். அதுக்குதான் நீ ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்றேன். இல்லை, என்ன விஷயம் பண்ணணும்னு சொல்லல. அத்தைக்காக உசிரே கொடுப்பாங்க, இத பண்ண மாட்டேனா? உடனே இசக்கிக்கு வளகாப்பு நடத்தலாம்டா. அம்மா நிச்சயம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படிதானே, செஞ்சுட்டா போச்சுல. அம்மா ஆசைப்படுறாங்க. அவங்க சந்தோஷத்துக்காகவாவது இத நாம உடனடியா நடத்தியே ஆகணும். நீ கண்டிப்பா